தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து போட்டியிடுவதுடன் இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். மாவீரர் போராளிகள் குடும்ப நல காப்பகம். பாராளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட உள்ளதாக ஈரோஸ் அறிவிப்பு. வவுனியாவில் கூடியது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உயர்மட்ட குழு. புதுக்குடியிருப்பில் இடம்பெற்ற தாய் தமிழ் பேரவையின் 4ஆம் ஆண்டு நிறைவு விழா. திருகோணமலை விவசாய நிலங்களில் பிக்குடி நடாவது ஜனாதிபதியிடம் கோரிக்கை. ஜனவரி முதல் மீண்டும் வாகன இறக்குமதி. ஜனாதிபதி அனுரவுக்கு காத்திருக்கும் ஆபத்து சிரேஷ்ட ஊடகவியலாளர் எச்சரிக்கை. தமிழ் மக்களுக்கான அரசியல் கௌரவத்தை யாரும் வழங்க மாட்டார்கள். அருள் தந்தை மாசக்தி வேல். கட்டுப்பணம் செலுத்திய 122 சுயேட்சை குழுக்கள். யாழ் மத்திய கல்லூரியின் பெற்றோர்களினால் ஜனாதிபதிக்கு கோரிக்கை மனு. புதிய அரசாங்கத்திற்கு ஆணைக்குழு விதித்த தடை. புலைமை பரிசில் பரீட்சை விவகாரம் கல்வி அமைச்சினால் நியமிக்கப்பட்ட குழு. ஸ்ரீதரனுடன் இணையும் சுமந்திரன் வெற்றி நிச்சயம் என உறுதி. எங்களுடன் இணைந்து ஆட்சி அமைப்பது குறித்து தமிழரசு கட்சி பேச்சு நடத்தலாம். தேசிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. ஜோஷிதோ ஜான்சன் பெர்னாண்டோ உட்பட 1500 பேருக்கு துப்பாக்கிகள் மகிந்த வழங்கியதாக வெளியான பரபரப்பு தகவல். இம்முறை இடம்பெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் கட்சிகள் ஒன்றாக இணைந்து தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும். அத்துடன் வயது முதிர்ந்தவர்கள் அரசியலில் இருந்து ஒதுங்கி படித்து ஆர்வமுள்ள இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என மாவீரர் போராளிகள் குடும்ப நல காப்பகம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளனர். வர இருக்கும் பொது தேர்தலில் தமிழர் தேசமானது எவ்வாறு ஒருமித்து நின்று வாக்கு வங்கிகளை கூடாக எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை அதிகரித்துக் கொள்வது தொடர்பான கவனத்தோடையே நாங்கள் இங்கே சமூகம் தந்திருக்கின்றோம். வழமை போன்று அரசியல் கட்சிகள் தங்களது சுயநல வாக்கு வங்கிகளை மட்டும் கருத்தில் கொண்டு பிரிந்து நின்றும் பல சுயேட்சை குழுக்களும் திட்டமிட்டு இறக்கப்பட்டிருக்கிறதால தமிழர் தேசம் பல பிரதிநிதித்துவத்தை இழக்கக்கூடிய சூழல் இருக்கிறதால எங்களுடைய மக்களின் விழிப்புணர்வுக்காகவும் அரசியல் கட்சிகள் கூடுதலான கவனம் இந்த விடயங்களில் எடுக்கணும் என்றதுக்காகவும் பொது அமைப்புகள் இந்த விடயங்களில் கூட கவனம் செலுத்தி ஒரு அழுத்த குழுவாக செயல்படணும் என்றதையும் கருத்தில் கொண்டு நாங்கள் தற்போது எங்களுடைய மக்களின் கவனத்திற்கும் அரசியல் கட்சிகளின் கவனத்திற்குமாக ஒரு ஊடக அறிக்கையை இப்போது உங்கள் முன் வாசிக்க இருக்கின்றோம். வணக்கம். மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் அரசியல் கட்சிகளிடம் விடுக்கும் கோரிக்கை. 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெறவுள்ள பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி போட்டியிடும் அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் என சகல தரப்புகளும் மக்களின் நலன் கருதி நீண்ட காலமாகவே எமது மக்கள் வேண்டி நிற்கும் அரசியல் அபிலாசைகளை உண்மையாகவும் உறுதிப்பாட்டுடனும் அடைவதற்கான இன்றியமையாத பின்வரும் 4 அம்ச கோரிக்கைகளை தமிழ் மக்களின் நலன் கருதி எம் அமைப்பானது இத்தால் முன்வைக்கின்றது. கீழ்குறிப்பிட்ட 4 அம்ச கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் அல்லது வேட்பாளர்களும் எமது அமைப்பானது ஆதரவு வழங்குவது தொடர்பாக பரிசீலிக்கும் என்பதனை பொதுமக்கள் முன்னிலையில் வெளிப்படுத்தி நிற்கின்றோம். முழு நாட்டிலும் மாற்றத்தை எதிர்பார்க்கின்ற மக்கள் இருக்கின்ற போதிலும் தமிழ் மக்கள் சிங்கள பெரும்பான்மைக்குள் கரைந்து போகாமல் தங்கள் தனித்துவத்துடன் ஒற்றுமையாக ஒரு சேர நின்று மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான களத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டியது கட்சிகளினதும் அரசியல் பிரமுகர்களினதும் தலையாய கடமையாகும். இதற்கான அழுத்தங்களினை பொது அமைப்புகள் இந்த குறுகிய நாட்களில்
மிக வினைத்திறனாக முன்னெடுக்க வேண்டும். கோரிக்கை 1. தமிழர்களின் அரசியல் தீர்வு தொடர்பான எந்த முன்னெடுப்பும் திம்பு கோட்பாட்டை அடிப்படையாக கொண்ட தாயகம், தேசியம், சுயநிர்ணயம் உள்ளடங்கலான இறுதி தீர்வினை எட்டு நோக்குடன் முன்னெடுக்கப்பட வேண்டும். கோரிக்கை 2. நடைபெற்று முடிந்த இன அழிப்பிற்கும் நடைபெற்று கொண்டிருக்கும் இன அழிப்பிற்குமான பரிகார நீதியை பெறும் நோக்குடன் சர்வதேச நீதிக்கான பொறிமுறை உள்ளடக்கப்பட வேண்டும். கோரிக்கை 3. இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வினை பெறும் நோக்குடன் சிங்கள அரசாங்கத்தோடு தமிழர் தரப்பால் முன்னெடுக்கப்படும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மூன்றாம் தரப்பு நாடு ஒன்றின் நடுநிலையுடன் முன்னெடுக்கப்பட வேண்டும். இலக்கம் 4. நடைபெற இருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் பழைய அரசியல் பிரமுகர்கள் வேட்பாளராக முன்னெடுக்கப்படுவது முற்றாக தவிர்க்கப்பட்டு சமூக பொறுப்புள்ள அறிவு சார்ந்த இளைஞர் யுவதிகள் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவது எம் இனத்தின் எதிர்காலத்திற்கு தவிர்க்கப்பட முடியாத தேவையாக உள்ளது. அத்தோடு இதில் பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் ஆண்களுக்கு நிகராக 50% வழங்கப்பட வேண்டும் என்பது முக்கியமாக கொள்ளப்பட வேண்டும். நன்றி. என்னென்னா இப்போ நாங்கள் ஒன்றை பார்க்கணும், இவ்வளவு காலமும் கடந்த 15 வருஷமாக இவர்கள் இன்னத்தை எங்களுக்கு சாதிச்சவை என்றதை நாங்கள் முதல் குறைக்கணும். சிங்கள தேசம் எங்களுக்கு தரையில் என்றதுக்காக தரையில் என்றது இல்லை பிரச்சனை. எங்களோட தமிழர்கள்ன்ற பிரதிநிதிகள் எவ்வளவு தூரம் உண்மையாக தமிழ் மக்களுக்கு செயல்பாட்டர்கள் என்றதான் பிரச்சனை. அவை அதை எங்களுக்கு அந்த இடத்துல பிரயோசனம் இல்லை என்று சொன்னால் எங்களோட தேவை எங்கே இருக்க சாத்தியப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்குள்ளான் இருக்குது. அது நாங்கள் அது சாத்தியப்படுமான்னு கேட்குற அப்பால் நாங்கள் அதுக்கான இன்னும் முயற்சி செய்யதான் இருக்குது. இன்றைக்கி நாங்கள் எங்களுடைய மக்கள் தெருவில் இறங்கினா இவைகள் ஒன்றும் செய்யலாதானே, அதுக்கு விடம் விட்டு கொடுக்கத்தானே வேணும். இல்லைண்டா நாங்கள் தெருவில் இறங்கினா அதே வீட்டுக்கு இருக்க வேண்டி வரும். இல்லை நாங்கள் என்னென்னா நாங்கள் ஒரு அரசியல் கட்சி அல்லது வாக்கு அரசியலை மையப்படுத்தி செயல்படுறது இல்லை என்றதான் எங்களோட முடிவு. ஆனால் நாங்கள் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய அமைப்பு முதல் ஒரு தலைமைக்கு கீழே மிக தியாகங்கள் நிறைந்த போராட்டங்களை இந்த மக்களின் விடுதலைக்காக உண்மையாக நாங்கள் உழைச்சினாங்க. அவை நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் இந்த சர்வதேசத்தால் நாங்கள் மடங்கடிக்கப்பட்டிருந்தாலும் கூட எங்களுக்கு அந்த மக்களின் விடுதலைக்காக செயல்பட வேண்டிய பொறுப்பு அந்த ஆயுத வழிக்கு அப்பால் எங்களுக்கு இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த அரசியல் கட்சிகளோட பேரம் பேசுகிற ஒரு சக்திகளாக போராளிகள் வளர்ந்து நின்று மக்களுக்கான ஒரு தீர்வை ஏதோ ஒரு தமிழீழம் என்று நாங்கள் போராடினாங்கள். அது இல்லாட்டி அடுத்த கட்டம் என்ன உள்ளக சுயாட்சி முறையிலான ஒரு தீர்வை எட்டுறதுக்கு ஜனநாயக வழியில் நாங்கள் போராடணும். அதைத்தான் நாங்கள் செய்ய முடியும். நாங்கள் போய் பாராளுமன்றத்துக்கோ அல்லது மாகாண சபைக்கோ அல்லது பிரதேச சபைக்கோ எங்களோட அமைப்பு சார்ந்து மாவீரர் போராளிகளும் குடும்பம் சார்ந்து நாங்கள் செயல்படுறதில்லை. ஆனால் அதுக்கான எத்தனைப்புகளை பல வழிகளில் நாங்கள் செய்வோம். அது நாங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி எங்களோட சிந்தனைகளும் பலற்ற சிந்தனைகளையும் உள்வாங்கி கொண்டு நாங்கள் அதுக்கான முயற்சிகளை செய்து கொண்டே இருப்போம். என்னென்னா நாங்கள் வந்து மாவீரர் போராளி குடும்ப நலன் காப்பகம்ன்றது இப்போ நாங்கள் இதில் இருக்கிற 3 பேரும் இல்லை. எங்களுக்கு வடக்கு கிழக்கில் மிக பலமான நிர்வாக கட்டமைப்பு இருக்குது. 8 மாவட்டங்கள்லேயுமே எங்களோட அமைப்பு இருக்குது. நாங்கள் எதுக்கு ஆதரவு தெரிவிக்கணுமோ அதையும் செய்வோம். அதே நேரத்தில் அதை எதிர்க்கணுமெண்டா அதையும் எங்களுக்கு வடக்கு கிழக்கில் இலகுவாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நாங்கள் அந்த வழிகளுக்கு முதல் ஒரு ஜனநாயக வழியில் ஒரு அரசியல் கட்சிகளிடம் மிக வினைத்திறனாக நாங்கள் ஒரு உரிமையோடும் நாங்கள் இந்த கோரிக்கையை விடுகிறோம். தமிழ் மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். அடிமட்ட மக்கள் எங்கும் இந்த மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அரசியல் கட்சிகள் அதை ஏதோ ஒரு விதத்தில் மலங்கடித்து தங்களுடைய சுயநிலவாத அரசியலையே செய்து கொண்டிருக்கிறோம். அது தண்ணியும் 3 தரம் தான் பொறுக்குமன்ற மாதிரி எங்களுடைய மக்களும் எவ்வளோ காலம்தான் பொறுக்கிறது. இது இவர்கள் இந்த இதுகளுக்கும் செவிசாய்க்காமல் தொடர்ச்சியாக சுயநிலவாத அரசியல் போக்கியை செய்வார்கள் என்றால் நிச்சயமாக மக்கள் கொந்தளித்து ரோட்டுக்கு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நாங்களும் அடுத்த கட்டம் என்ன செய்கிறன்றதை பற்றி எங்களோட நிர்வாகமும் யோசிச்சோன்றிருக்குது. நாங்கள் இதில் கட்டாயமாக நாங்கள் ஒரு காத்திரமான பங்கை ஆற்றுவோம். எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் ஈழவர் ஜனநாயக முன்னணி வடகிழக்கில் தனித்து போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளது.
ஈழவர் ஜனநாயக முன்னணியின் செயற்குழு கூட்டம் வவுனியா பூந்தோட்டத்தில் அமைந்துள்ள கட்சி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்றது. அதன் பின்னர் இடம்பெற்ற உலகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே கட்சியின் செயலாளர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். தென்பகுதி மக்கள் தமக்குரிய தலைமையினை தெரிவு செய்துள்ளனர். கடந்த காலங்களில் தமிழ் தேசியம் என்ற நிலைமையினை தக்க வைத்து தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டியிருந்தமையினால் நாம் அரசியலில் தீவிரமாக ஈடுபடவில்லை. இன்று தமிழ் தேசியம் சீரழிந்து சிதறடிக்கப்பட்டு மக்கள் கலங்கிய குளத்தில் நீந்துகின்ற மீன்களாக உள்ளனர். பல்வேறு சக்திகளாலும் நமது மக்களின் வாக்குகள் கவரப்படுகின்ற பரிதாப நிலை இன்று ஏற்பட்டுள்ளது. எனவே மக்கள் அனைவரும் ஒரே அணியாக திரண்டு ஈரோஸ் அமைப்பினூடாக போட்டியிடும் பிரதிநிதிகளை தெரிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் என்றார். குறித்த ஊடக சந்திப்பில் கட்சியின் செயலாளர் ஏ ராசநாயகம் மற்றும் தலைவர் துஷ்யந்தன், கட்சியின் முக்கியஸ்தர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உயர்மட்ட குழு கூட்டம் வவுனியா கோவில்குளம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இன்றைய தினம் இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடலில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சித்தார்த்தன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், செல்வம் அடைக்கலநாதன், சிவசக்தி ஆனந்தன், ஜனநாயக போராளிகள் கட்சியின் சார்பாக துளசி உட்பட முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். தாய் தமிழ் பேரவையின் 4ஆம் ஆண்டு நிறைவு விழா நேற்றைய தினம் மாலை பொதுக்குடியிருப்பு பேருந்து நிலைய வளாகத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் இடம்பெற்றிருந்தது. மங்கள விளக்கேற்றலுடன் ஆரம்பமான நிகழ்வில் தாய் தமிழ் பேரவையில் பணியாற்றி மக்களுக்காக சமூக தொண்டாற்றி உயிர் தியாகம் செய்து மரணித்த 12 உறவினர்களின் உருவப்படத்துக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தியதைத் தொடர்ந்து அகவணக்கம் இடம்பெற்று வரவேற்புரை, நடனம், சிறப்புரைகள் மற்றும் கௌரவிப்பு நிகழ்வுகளும் இடம்பெற்றிருந்தது. சமூக தொண்டாற்றி வரும் குறித்த தாய் தமிழ் பேரவை அமைப்பானது பெண்களுக்கான சேமிப்பு, சுயதொழில் ஊக்குவிப்பு, நினைவேந்தல் நிகழ்வுகள், வீடற்ற குடும்பங்களுக்கு வீடு வழங்கலும் புனரமைப்பும், இலவச கண் பரிசோதனை, மூக்கு கண்ணாடி வழங்கல், விளையாட்டு நிகழ்வுகளை ஊக்குவித்தல், வாழ்வாதார உதவி, இலவச தையல் பயிற்சி, மருத்துவ உதவி, இடர்கால உதவி, கல்விக்கான உதவி, அமரர் புஷ்பராசா நற்பணி மன்றத்தின் இலவச அமரர் உறுதி சேவை, வறியோருக்கான மரணச் சடங்கு என பல்வேறுபட்ட அளப்பரிய பணிகளை ஆற்றி வருகின்றது. குறித்த நிகழ்வில் முல்லை கல்வி வலயத்தின் முன்னாள் பிரதி கல்வி பணிப்பாளர் நாகரட்னம், முல்லை கல்வி வலயத்தின் முன்னாள் பிரதி கல்வி பணிப்பாளர் பேரின்பநாயகம், புதுக்குடியிருப்பு பிரதேச வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்திய அதிகாரி வைத்தியர் பரணிதரன், புதுக்குடியிருப்பு ஸ்ரீ சுப்பிரமணிய வித்யாலய முன்னாள் அதிபர் செல்வநாயகம், தாய் தமிழ் பேரவையின் ஸ்தாபகர் சத்யரூபன், தாய் தமிழ் பேரவையின் ஒருங்கிணைப்பாளர் நவநீதன், தாய் தமிழ் பேரவையின் மகளிர் அணி தலைவி குணசீலா, கவிஞர் ஜோ புரட்சி, சமூக செயற்பாட்டாளர்கள், தாய் தமிழ் பேரவையின் உறுப்பினர்கள், பொதுமக்கள் என 1000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து சிறப்பித்திருந்தனர். திருகோணமலை மாவட்டம் குச்சவெளி பிரதேச செயலக பிரிவில் உள்ள மக்களின் விவசாய நிலங்களை தொல்பொருள் நிலம் என பிக்கு ஒருவர் கூறி வருவதனால் அப்பகுதி மக்கள் பாரிய இடையூறுகளை சந்தித்து வருகின்றனர். புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சியிலாவது இதற்குரிய தீர்வை பெற்றுத்தர வேண்டும் எனவும் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருகோணமலை திரையாய் கிராமத்தின் பூர்வீக வயல் நிலங்களின் முக்கிய வயல்வெளிகளான வளத்தாமரை, ஆதிகாடு, ஒட்டுப்புல்மோட்டை, நீராவி கடல் மற்றும் வேடன்குளம் என உள்ளடக்கிய வயல்வெளிகளில் மக்கள் பரம்பரையாக வயிற்றேக்கை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்நிலையில் புல்மோட்டை அரிசி மலை பிக்குவினால் நாவடியாக கையகம் எழுதப்பட்ட 88 ஏக்கர் பொதுமக்களின் உறுதி காணியில் விவசாயம் மேற்கொள்ள பாரிய சிரமத்தை மக்கள் எதிர்கொள்கின்றனர். ஒவ்வொரு வருடமும் பெரும்போக்கு வயிற்றேக்கையின் போதும் இவ்விதமான நெருக்கடிகளை மக்கள் எதிர்கொள்வதும் பின்னர் பிக்குவின் அடாவடியினால் பயந்து இருப்பதுமான அவல நிலையில் மக்கள் இருக்கின்றார்கள். நீதிமன்றத்தினால் மக்களிடம் காணிகளை கையகப்படுத்த கோரியும் பிக்கு அடாவடியான முறையில் இச்செயற்பாட்டை முன்னெடுப்பதும் குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் மீண்டும் நாட்டிற்கு வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட உள்ளன. ஜனவரி முதல் வாகனங்களை இறக்குமதி செய்யக்கூடிய சூழல் இருக்கும் என தாம் நம்புவதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். மேலும் இறக்குமதிக்கான பணத்தை மத்திய வங்கி ஏற்கனவே ஒதுக்கியுள்ளதாகவும் அந்த சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரோஞ்சிகே தெரிவித்துள்ளார். இதேவேளை அனைத்து வகையான வாகனங்களும் 2025ஆம் ஆண்டின் 2வது மாதத்தின் 1ஆம் தேதியில் இருந்து இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்படும் என்று கடந்த அரசாங்க காலத்தில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதன்படி கார்கள், வேன்கள், விளையாட்டு பயன்பாட்டு வாகனங்கள், பிக்கப்கள் போன்றவற்றை இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது.
இறக்குமதி தடை நீக்கப்பட்ட பின்னர் உரிமம் பெற்றவர்கள் தங்கள் உரிமத்தின்படி வாகனங்களை இறக்குமதி செய்யலாம் எனவும் முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் புதிதாக பதவியேற்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த கால ஆட்சியின் போது பாரிய குற்றங்களை இழைத்த கும்பல்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக எச்சரித்துள்ளார். இந்நிலையில் ஜனாதிபதியின் செயற்பாட்டுக்கு கொலைக்கார கும்பல்களால் ஆபத்து ஏற்படலாம் என சிரேஷ்ட ஊடகவியலாளர் சுனந்த தேசப்பிரிய எச்சரித்துள்ளார். அரசு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போது அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். தாஜூடின் பிரகீத் எக்னலிகொட போன்ற சம்பவங்களினால் சிக்கி தவிக்கும் நபர்களால் எதையும் செய்ய முடியும் என தேசப்பிரியோ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதிக்கு ஆபத்து என்று சமூக வலைதளத்தில் ஏன் கூறியிருந்தீர்கள் என சுனந்த தேசப்பிரியவிடம் ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பிய போது அதற்கு பதிலளித்த அவர், நிச்சயமாக ஆபத்துகள் இருக்கக்கூடும். ஒரு முன்னுதாரண மாற்றம் மேற்கொள்ளும் சூழ்நிலைகளில் இதுபோன்ற ஆபத்துகள் உள்ளன. உயர் அடுக்கினரிடமிருந்து அதிகாரம் பறிக்கப்படும் போது இத்தகைய ஆபத்துகள் எழுகின்றன. பண்டாரநாயக்க சுட்டுக் கொல்லப்பட்டதை நாம் அறிவோம். அத்தகைய ஸ்னைப்பரை பயன்படுத்துவது கடினமல்ல என்று பாதாள உலகம் ஒரு ஆயுதப்படை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. 2 கோடி ரூபாய் கொடுத்து நாட்டை விட்டு வெளியேற டிக்கெட் ஒன்றை எடுத்துக் கொடுத்தால் எதையும் சாதிக்கலாம். இன்றைக்கு அரசியல் என்பது செல்வம் ஈட்டும் தொழிலாக மாறியுள்ளது. எங்களுடன் தேநீர் அருந்திக் கொண்டிருந்தவர்கள் அரசியல்வாதிகள் ஆனார்கள். ஆனால் நாங்கள் சென்று பார்த்தபோது வித்தியாசம் தெளிவாக தெரிந்தது. அவர்களின் வீடுகள் அரண்மனைகள் போன்றவை. எனவே நாம் முன்னர் கலந்துரையாடிய தாஜூதீன் பிரகீத் எக்னலிகொட போன்ற சம்பவங்களினால் சிக்கி தவிக்கும் நபர்களால் எதையும் செய்ய தூண்டப்படலாம். அது ஆபத்து நிச்சயம் உண்டு, சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அரசியல் கைதிகளை விடுதலை செய்து தமிழ் மக்களுக்கான அரசியல் கௌரவத்தை யாரும் வழங்க மாட்டார்கள் என அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளர் அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் அவரால் வெளியிடப்பட்டிருக்கின்ற ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த அறிக்கையில் மேலும், இலங்கையின் தெற்கு அரசியலில் மாற்றம் என்பது தற்போது கவர்ச்சி அரசியலாகி மக்கள் மயப்படுத்தப்பட்டு வருகின்றது. இது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் மேலும் கவர்ச்சியாகலாம். இந்த அரசியல் கலாச்சாரத்துக்குள் வடக்கு கிழக்கின் புத்திஜீவிகளும் கல்வியாளர்களும் கருதப்படுவோரும் இழுத்துச் செல்லப்படும் அபாயம் நிலவுகின்றது. அதேபோல் தாயகத்தில் பாரம்பரிய கட்சிகளாகவும் இளப்போராட்டத்தில் முனைப்போடு செயற்பட்டவர்களாகவும் வீரவசனம் பேசுபவரும் வாக்கு கொள்ளைக்காக கூட்டு திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் தமிழர் தேசியத்தை முள்வேலிக்குள் தள்ளி கொலை செய்ய எடுக்கும் முயற்சியை வருடந்தோறும் மாவீரர்களுக்கு சுடரேற்று ஒழுங்குகள் செய்வோரும் சுடரேற்றுவோரும் தகர்த்தெறிய வேண்டும். தற்போதைய நாட்டின் ஜனாதிபதியான அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி தேர்தலில் வாக்குகளை தமதாக்க இறுதியாக யாழ்ப்பாணம் வந்தபோது மாற்றத்தை தேடும் தென்பகுதி மக்களோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுத்து வாக்கு கேட்டார். வடக்கு கிழக்கு தமிழர்கள் தேசத்தில் அவர்கள் நடத்திய யுத்தம், அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள், காணாமலாக்கப்பட்டோர் மற்றும் இராணுவத்தினர், தொல்லியல் திணைக்களத்தினர், சிங்கள பௌத்த துறவிகள் ஆகியோரால் முன்னெடுக்கப்படும் நில ஆக்கிரமிப்பு தொடர்பாக மக்கள் எதிர்பார்க்கும் நீதி, அரசியல் பிரச்சினைக்கான தீர்வு எதையும் குறிப்பிடவில்லை. ஜனாதிபதியின் மாற்றம் என்பது தமிழர்கள் வாழ்வோடு தொடர்புபட்டதல்ல. அது முழுக்க முழுக்க தனது அரசியல் அதிகாரத்தை தக்க வைப்பதற்கான, சிங்கள பௌத்த மக்களை திருப்திப்படுத்துவதற்கான அரசியல் என்பதை நாம் ஆழமாக சிந்திப்போம். இவர்கள் விட்டில் பூச்சிகள் மட்டுமல்ல, இவர்கள் இனப்படுகொலையாளர்கள். தனது அரசியல் நலன் கருதி இந்தியாவும் இவர்களை இயக்கிக் கொண்டிருக்கின்றது. இவர்களுடைய நோக்கம் தமிழர் தேசியத்தையும் அது தொடர்பாக தெளிவோடு விட்டுக் கொடுக்காது பேசுகின்றவர்களையும் அரசியல் சமூகத்தில் இருந்து அகற்ற வேண்டும் என்பதே. இதற்கும் இடமளிக்க கூடாது. அரசியல் பன்முகம் கொண்ட ராவண கூட்டம் தமிழர் தேசியத்தை சிதைத்தளிக்க அணிவகுத்து நிற்கையில் விட்டில் பூச்சிகளாக தமிழர்கள் அதில் விழுந்து விடக்கூடாது. தேசிய அரசியல் முகமூடி கொள்ளையர்களிடம் தப்பித்தால் மட்டுமே எமது அரசியல் கௌரவத்தை தற்காத்துக் கொள்ளலாம். இல்லையே இனமாக எழ முடியாத சூழல் ஏற்படும். இதுவே பலரது நோக்கம். அதனை தோல்வியுறச் செய்வோம். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் பின்னரும் நாம் எழுந்தோம் என்பதை நினைவில் கொள்வோம். அதுவே எமது சக்தி என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொது தேர்தலில் போட்டியிடுவதற்காக நேற்றைய தினம் வரை மொத்தம் 122 சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் மாத்திரம் 36 சுயேட்சை குழுக்கள் வைப்பு தொகையை செலுத்தியுள்ளதாக ஆணைக்குழு உறுதிப்படுத்தியுள்ளது. மாத்தளை மாவட்டம் தவிர்ந்த 22 தேர்தல் மாவட்டங்களில் 21 மாவட்டங்களுக்கு வைப்பு தொகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அங்கு நேற்றைய நிலவரப்படி வைப்பு தொகை செலுத்தப்படவில்லை என்றும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.
ஜனசேத பெரமுன கட்சி யாழ்ப்பாணம் மற்றும் வன்னி மாவட்டங்களுக்கான வேட்புமனுக்களை சமர்ப்பித்துள்ளதுடன் 3 சுயேட்சை குழுக்கள் நேற்று வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளன. இந்நிலையில் பொது தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்கும்படி அக்டோபர் 4ஆம் தேதி தொடக்கம் அக்டோபர் 11ஆம் தேதி வரை மதியம் 12 மணி வரையும் ஏற்றுக்கொள்ளப்பட இருக்கின்றது. யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியின் பெற்றோர்களினால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கான மனு ஒன்று வடக்கு ஆளுநரிடம் கையளிக்கப்பட உள்ளது. யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினரால் நேற்றைய தினம் தந்தை செல்வா மண்டபத்தில் அனைத்து பெற்றோர்களுக்கான விசேட பொதுக்கூட்டம் நடைபெற்றுள்ளது. இந்த கூட்டத்தில் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியின் அதிபர் தரத்தினை இலங்கை கல்வி நிர்வாக சேவை தரமாக உயர்த்துவதற்கும் பதில் அதிபர் சி இந்திரகுமாரை நிரந்தரமாக்கி தருமாறும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு பெற்றோர்களால் கையொப்பமிட்ட கோரிக்கை மனு ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த கோரிக்கை மனுவை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைப்பதற்காக வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகரிடம் எதிர்வரும் 7ஆம் தேதி அதாவது திங்கட்கிழமை 9:30 மணிக்கு பிரதிநிதிகளால் கையளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. புதிய அரசாங்கத்தினால் இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு புதிய முகாமைத்துவ பணிப்பாளர் ஒருவரை சட்டவிரோதமாக நியமிப்பதை தேர்தல்கள் ஆணைக்குழு இடைநிறுத்தியுள்ளது. தற்போதைய முகாமைத்துவ பணிப்பாளர் பிரபாத் மாளவிகேயின் பதவிக்காலம் ஏறக்குறைய 10 வருடங்கள் எஞ்சியுள்ள போதிலும் புதிய துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சு அவரை மாற்ற முயற்சித்துள்ளது. இந்த விவகாரம் தேர்தல் ஆணைக்குழுவின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் ஆணைக்குழு அமைச்சக செயலாளருக்கு கடிதம் மூலம் இது தொடர்பாக அறிக்கை கேட்டு புதிய நியமனத்தை நிறுத்தி வைக்க உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் தற்போதைய முகாமைத்துவ பணிப்பாளரை மீண்டும் பணியில் அமர்த்துவது மட்டுமன்றி நாடாளுமன்ற தேர்தல் முடியும் வரையில் இதுபோன்ற மாற்றங்களை செய்ய வேண்டாம் என்றும் அமைச்சக செயலாளருக்கு தேர்தல் ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது. மேலும் தேர்தல் காலத்தில் குறிப்பிடத்தக்க நிர்வாக மாற்றங்களை தடை செய்யும் தேர்தல் சட்டங்களை கடைபிடிப்பதன் முக்கியத்துவத்தை ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. நடைபெற்று முடிந்த 2024ஆம் ஆண்டிற்கான புலமை பரிசில் பரீட்சையில் 3 வினாக்கள் வெளியான விவகாரம் தொடர்பில் ஆராய்வதற்கு கல்வி அமைச்சு மற்றும் ஒரு குழுவினை நியமித்துள்ளது. கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தரவினால் கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரியவின் ஆலோசனையின் பேரில் குறித்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அலுவலகம் மற்றும் பரீட்சை திணைக்கள அதிகாரிகள் 2 மற்றும் பேராசிரியர்கள் 2 அந்த குழுவில் அடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. புலமை பரிசில் பரீட்சை விடைத்தாள் மதிப்பீட்டை 2 வாரங்களுக்கு இடைநிறுத்துவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எடுத்த தீர்மானத்துக்கு அமைய இந்த குழு நியமிக்கப்பட்டிருக்கின்றது. அத்துடன் இந்த குழுவின் ஆய்வு அறிக்கையை விரைவில் சமர்ப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சைக்கு முன்னர் 3 வினாக்கள் மாத்திரமே வெளியிடப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவினரும் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் அண்மையில் ஜனாதிபதியை சந்தித்த பெற்றோர் குழுவினர் 8 வினாக்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதன் அடிப்படையில் கல்வி அமைச்சினால் எங்களுடைய மத்திய செயற்குழு கூட்டத்திலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அது திரும்பவும் இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து அதற்கு பிறகு தேர்தலிலே தோற்றவர்களுக்கு இந்த தடவை சந்தர்ப்பத்தை கொடுக்காமல் புதியவர்களை உள்வாங்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த பிரிவுக்குள்ளே பலர் அடங்குவார்கள். ஆனால் திரு ஸ்ரீதரனை பொறுத்தவரையிலே அவர் அதற்குள்ளே அடங்க மாட்டார். ஆனால் இன்றைய கூட்டத்திலே நான் ஏற்கனவே தெரிந்த விடயம் என்ற முறையால் சொல்கிறேன். கட்சியினுடைய தீர்மானத்துக்கு மாறாக ஜனாதிபதி தேர்தலிலே கட்சியுடைய தீர்மானத்தை எதிர்த்து பிரச்சாரம் செய்த காரணத்தினாலே அவருக்கு நியமனம் கொடுக்கக்கூடாது என்ற கோரிக்கையை நான் முன்வைத்தேன். நியமனம் கொடுக்கக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. அவரே தேர்தலில் இந்த தடவை போட்டியிடாமல் ஒதுங்கி இருந்தால் நல்லது என்ற ஒரு யோசனையை சொல்லியிருந்தேன். அவர் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகையினாலே அவரும் தேர்தலிலே போட்டியிடுவார். என்னையும் அவரையும் யாழ் தேர்தல் மாவட்டத்திலே கட்டாயமாக போட்டியிட வேண்டும் என்று சகல நியமனக்குழு உறுப்பினர்களும் வற்புறுத்தி இருக்கிறார்கள். அதற்கு அமைவாக நாங்கள் இருவரும் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே போட்டியிடுவோம், வெற்றியும் அடைவோம் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் மற்றவர்கள் நாங்கள் இருவரும் இது 4வது பாராளுமன்றம் ஆகையினாலே இன்னும் 5 பேரை இன்னும் 7 பேரை நாங்கள் நியமிக்கலாம். அதிலே விசேடமாக மிகவும் ஆர்வமாக இளையவர்களுக்கும் புதியவர்களுக்கும் யுவதிகளுக்கும் இடம் கொடுப்பதை நாங்கள் கருத்தாக செயற்படுத்துவோம். வணக்கம். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தேர்தல் நியமன குழு
11 பேர் மத்திய செயற்குழுவினால் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு அந்த 11 பேரும் வவுனியாவிலே கூடி தேர்தல் நியமனங்கள் சம்பந்தமாக மாவட்டமாக ஆராய்ந்திருக்கிறோம். தேர்தலிலே நியமனம் கொடுக்கப்படுகிற சில அடிப்படைகளை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. அத்தோடு ஒவ்வொரு தேர்தல் மாவட்டத்திலேயும் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் என்ன விதமாக அந்த எந்தெந்த இடங்களிலே இருந்து வேட்பாளர்கள் வர வேண்டும், விசேடமாக இன்றைக்கு இருக்கிற மக்களுடைய கோரிக்கை ஒரு மாற்றம், புதியவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும், இளையவர்கள், யுவதிகள், படித்தவர்கள் என்ற ஒரு பெருவாரியான எதிர்பார்ப்பொன்று இருக்கிறது. அதற்கும் இடம் கொடுத்து என்ன விதமாக நாங்கள் இந்த வேட்பாளர்களை இறுதி செய்யலாம் என்பதை குறித்து பல சிந்தனைகள் பரிமாறப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு நாங்கள் எந்த தீர்மானமும் எடுக்கவில்லை, எந்த மாவட்டம் சம்பந்தமாக எந்த தீர்மானமும் எடுக்கவில்லை. நாங்கள் சென்ற தடவை மத்திய செயற்குழு கூட்டத்துக்கு பிறகு அறிவித்ததை போல திருகோணமலை தேர்தல் மாவட்டமும் அம்பாறை தேர்தல் மாவட்டமும் சம்பந்தமாக விசேட கரிசனை ஒன்று இருக்கிறது. இந்த 2 தேர்தல் மாவட்டங்களிலேயும் ஒரே ஒரு தமிழ் உறுப்பினர் மட்டும்தான் தெரிவு செய்யப்படக்கூடிய சாத்தியம் இருக்கிற காரணத்தினாலே மற்ற கட்சிகளும் எதிரெதிராக போட்டியிட்டால் சென்ற தடவை அம்பாறை மாவட்டத்திலே தமிழ் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போனதைப் போல இந்த தடவையும் அந்த மாவட்டத்திலேயும் திருவண்ணாமலையிலேயும் நிகழக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிற காரணத்தினாலே அதை குறித்து சில நடவடிக்கைகளை நாங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இதிலே திருமலை கத்தோலிக்க ஆயர் அவர்கள் மிக முனைப்பாக பல கட்சிகளோடு பேசி சில நகர்வுகளை செய்திருக்கிறார். அவரை சந்திப்பதற்காக நாங்கள் 3-4 பேர் இப்பொழுது திருவண்ணாமலைக்கு போவதற்கு இருக்கிறோம். இன்று 4:30 மணிக்கு அவரோட ஒரு சந்திப்பு இருக்கிறது. அந்த விடயத்தை நாங்கள் வெற்றிகரமாக முடிப்போமாக இருந்தால் எங்களுடைய மத்திய செயற்குழு தீர்மானம், அரசியல் குழு தீர்மானம், இன்றைக்கும் நாங்கள் எடுத்த தீர்மானம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பெயர்லையும் சின்னத்திலையும் தான் நாங்கள் 5 தேர்தல் மாவட்டங்களிலேயும் போட்டியிடுவோம். ஆனால் திருவண்ணாமலையிலேயும் அம்பாறையிலேயும் நாங்கள் மற்ற கட்சி உறுப்பினர்களையும் உள்வாங்கி ஒரு போட்டி இல்லாமல் அதை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்படுகின்றன. அதனை நாங்கள் செய்து முடித்த பிறகு நாளைக்கு திரும்பவும் நாங்கள் சந்தித்து வேட்பாளர்களாக விண்ணப்பித்தவர்களுடைய பெயர்களை ஆராய்ந்து தீர்மானங்கள் எடுப்போம். நாளைக்கு இறுதி தீர்மானம் எடுப்போம் என்று சொல்ல முடியாது. நாங்கள் எதிர்பார்க்கிற மாதிரியான வேட்பாளர்கள் சில இடங்களிலே இன்னமும் முன்வரவில்லை. பெண்கள் பல இடங்களிலே முன்வரவில்லை. மேடு பள்ளம் எல்லாம் தேடி, காடு எல்லாம் தேடி திரிகிறோம், கிடைக்காமல் இருக்கிறார்கள். பெண்கள் பல குறைபாடுகளை சொல்லுகிறார்கள், நாங்கள் அவர்களுக்கு நியமனம் கொடுப்பதில்லை என்று. ஆனால் நியமனம் கொடுக்க தயாராக இருக்கிற போதும் பெண்கள் முன்வராத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. பெண்களுக்கும் பெண்கள் அமைப்புகளுக்கும் ஒரு விசேஷ கோரிக்கை, ஆற்றல் உள்ள தேர்தலில் வெல்லக்கூடிய எங்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய பெண்களை தயவு செய்து முன்மொழியுங்கள், அவர்களுக்கான இடம் ஒதுக்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த தடவை அப்படியான ஒரு புதிய பரிமாணத்திலே மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற வகையிலே பல புதிய ஆற்றலுள்ள இளைய தலைமுறைக்கு, வாலிபர்களுக்கும் யுவதிகளுக்கும் இலங்கை தமிழரசு கட்சி நிச்சயமாக இடம் கொடுக்கும். அதற்கான தேடுதல்களையும் நாங்கள் செய்த வண்ணம் இருக்கிறோம். ஆகையினாலே இன்றைக்கோ நாளைக்கோ இறுதி தீர்மானம் எடுக்கப்பட மாட்டாது. ஆனால் சகலவற்றையும் நாங்கள் ஆராய்ந்து விரைவிலே எங்களுடைய வேட்பாளர் பட்டியலை அறிவிப்போம். குறைபாடுகளை சொல்லுகிறார்கள், நாங்கள் அவர்களுக்கு நியமனம் கொடுப்பதில்லை என்று. ஆனால் நியமனம் கொடுக்க தயாராக இருக்கிற போதும் பெண்கள் முன்வராத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. பெண்களுக்கும் பெண்கள் அமைப்புகளுக்கும் ஒரு விசேஷ கோரிக்கை, ஆற்றல் உள்ள தேர்தலில் வெல்லக்கூடிய எங்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய பெண்களை தயவு செய்து முன்மொழியுங்கள், அவர்களுக்கான இடம் ஒதுக்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த தடவை அப்படியான ஒரு புதிய பரிமாணத்திலே மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற வகையிலே பல புதிய ஆற்றலுள்ள இளைய தலைமுறைக்கு, வாலிபர்களுக்கும் யுவதிகளுக்கும் இலங்கை தமிழரசு கட்சி நிச்சயமாக இடம் கொடுக்கும். அதற்கான தேடுதல்களையும் நாங்கள் செய்த வண்ணம் இருக்கிறோம். ஆகையினாலே இன்றைக்கோ நாளைக்கோ இறுதி தீர்மானம் எடுக்கப்பட மாட்டாது.
ஆனால் சகலவற்றையும் நாங்கள் ஆராய்ந்து விரைவிலே எங்களுடைய வேட்பாளர் பட்டியலை அறிவிப்போம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எம்முடன் இணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சி உள்ளிட்ட தரப்புகள் எம்முடன் பேச்சு நடத்தலாம் என்று தேசிய மக்கள் சக்தியை நிறைவேற்றிக் கொள்ளும் உறுப்பினர் KD லால்காந்து தெரிவித்துள்ளார். அவர்கள் அதாவது தமிழரசு கட்சியினர் எம்முடன் கலந்துரையாடும் விடயங்கள் எவை என்பது பற்றி பரிசீலிக்க வேண்டும். அவற்றுக்கு நாம் இணங்குகின்றோமா அல்லது இல்லையா என்பது பற்றியும் கவனம் செலுத்தப்பட வேண்டும். எவர் வேண்டுமானாலும் நம்முடன் பேச்சு நடத்தலாம். ஆனால் அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் எவை, மக்களுக்கு வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதற்கு அவை தடையாக உள்ளனவா, எமது கொள்கைகளுடன் ஒத்துப்போகின்றனவா என்பன உள்ளிட்ட விடயங்களை ஆராய்ந்த பின்னரே அது தொடர்பில் முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் அரசாங்க காலப்பகுதியில் அவரது மகன் ஜோஷித ராஜபக்ஷ ஏவன்காட் உரிமையாளர் நிஷங்க சேனாதிபதி, முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட 1500 பேருக்கு 1690 துப்பாக்கிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கு 8 துப்பாக்கிகளும், நிஷங்க சேனாதிபதிக்கு 9 துப்பாக்கிகளும், ஜோஷித ராஜபக்ஷவுக்கு 7 துப்பாக்கிகளும் வழங்கப்பட்டுள்ளன. அவற்றின் மொத்த எண்ணிக்கை 24 ஆகும். MM-9 ரக 16 துப்பாக்கிகளும் அதில் உள்ளடங்குகின்றன. இந்த துப்பாக்கிகளை விரைவில் பாதுகாப்பு அமைச்சிடம் ஒப்படைக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிகளை எதிர்வரும் நவம்பர் மாதம் 7ஆம் தேதிக்கு முன்னர் மீள வழங்கவில்லை என்றால் 1916ஆம் ஆண்டுகளில் 33 இலக்க துப்பாக்கி கட்டளை சட்டத்திற்கு அமைய சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. துப்பாக்கிகளுக்கு சொந்தமான ரவைகளே கடற்படைக்கு சொந்தமான வெலிசரையில் அமைந்துள்ள களஞ்சிய சாலைக்கு குறித்த தினத்திற்கு முன்னர் வழங்குமாறும் கோரப்பட்டுள்ளது.